வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி வீக்கெண்டுக்கு செய்கிறதானாலும் சரி, இல்லை நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் செஞ்சு எல்லாரையும் அசத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் நீங்கள் பிளான் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அசத்தலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ இது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இல்லைங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்காக செய்யும் போது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த பிரியாணி செய்யணுன்னா நம்ம முதல் நாளே 2 வேலை செஞ்சு வைக்கணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதாவது 1/2 கிலோ வெங்காயத்தை மெல்லிசாக நீளமாக நறுக்கி அதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்து நல்லா ஆற வச்சு மொறுமொறுன்னு அந்த வெங்காயம் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் பார்த்து பதமாக செய்யணும், இல்லைனா தீஞ்சு போச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டுன்னு எண்ணெயிலேருந்து அப்படியே ஒரு கரண்டி வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நமக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி. அதே மாதிரி இந்த சிக்கனையும் முதல் நாள் ஈவினிங்கே வாங்கி நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சிடணும். ஸோ ஓவர் நைட் இந்த சிக்கன் நல்ல மசாலாவில் ஊறும் போது இது குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணி அந்த சிக்கன் அவ்வளோ பூ மாதிரி வெந்திருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வெறும் இந்த மாதிரி லெக் பீசஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் பீசஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு, ராக் சால்ட்டோ எந்த சால்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் தூள். சிக்கனில் இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு வச்சிங்க, அப்போ மசாலா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா போட்டுறதுங்கிறது இதில் ஸ்பெஷல். ஏன்னா நம்மளுடைய பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா அது சவுத் இண்டியன் ஸ்டைல் மசாலா. ஆனால் இந்த ஹைதராபாதி பிரியாணிக்கு நம்ம கரம் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3ம் சேர்த்துட்டேன். அடுத்தது நம்ம வருத்தம் இல்லையா வெங்காயம், அந்த எண்ணெயிலேருந்தே ஒரு 50 ml எண்ணெய் இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா இந்த பிரியாணியோட மெத்தட் வேறு, நம்ம வதக்கிற வேலைலாம் நமக்கு இதில் கிடையாது. அதே மாதிரி ஒரு 150 ml நல்ல புளிப்பு இல்லாத திக்கான தயிர். நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் எடுத்து கையில் அப்படியே உடைச்சிங்கன்னா அப்படியே நொறுன்னு உடைஞ்சு வந்துடும். அதில் பாதி வெங்காயத்தை நீங்கள் இதில் சேர்த்துருங்க. பாதி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. நாளைக்கு பிரியாணிக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கும் போது அந்த வெங்காயம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரமாக வேணும்னா கீரி போடுங்க, இல்லை ஃப்ளேவர் மட்டும் வேணும்னா முழுசாகவே உள்ளே போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா ஃப்ளேவர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. இது நைட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஈவினிங் செஞ்சு நைட்டு மூடி வச்சுருங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 12 வகையான மசாலாஸில் வெரைட்டியாக நீங்கள் டிஷ்ஷஸ் செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலா, எந்த வித கலரோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க நம்பரில் ஆர்டர் போட்டுங்க. பல பேர் நல்ல ரிவ்யூஸ், நம்ம மசாலாஸ்க்கு அவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ அடுத்த நாள் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம இந்த மாதிரி ஊற வச்ச சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அந்த சில்னஸ் எல்லாம் போயிடும். இப்போ சிக்கனில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி, அதாவது நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம பிரியாணி எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அடிகனமான பாத்திரத்தில் அந்த சிக்கனை அப்படியே உள்ளே போட்டு வச்சிடுங்க. பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் ரைஸ் நம்ம தனியாக இதுக்கு வடிக்க போகிறோம். அப்போ 1 கிலோ பாஸ்மதி அரிசா நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி 4 லிட்டர் தண்ணி, அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மூக்கு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், ஷாஜீரான்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கலன்னா நார்மல் சீரகம், அதையும் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்,
ஒரு கப்பில் 50 ml பால், அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ஹோல் கரம் மசாலாவையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன மசாலா என்னென்ன குவான்டிட்டின்னு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அதில் இருக்குது. ஒரு தடவை வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை பிரியாணி பாத்திரத்தில் ஃபுல்லாக போட்டோமா, இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் டைட்டாக ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வைங்க. அப்படியே சிக்கனோட மசாலாவில் இருக்க ரா ஃப்ளேவர் மட்டும் போகட்டும். அதுக்குள்ளே இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு அதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து அரிசி 3/4 பதம் வேகணும். அவ்வளோதான் வேகணும், முழுசாக வெந்துடக்கூடாது. ஒரு 70% அரிசி வெந்திருக்கணும். மீதி நம்ம போடுற தம்மில் சிக்கனோட சேர்ந்து வேகணும். அது ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டான டைமில் அரிசி பாருங்கள் ஒரு 3/4 பதத்துக்கு எடுத்துருங்க. இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம மூடி வச்ச அந்த 10 நிமிஷம் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று கூடி அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவிலேருந்து பாதி சிக்கனும் பாதி கிரேவியும் பாட்டிலேருந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல், நல்ல ஹெவியான இரும்பு தோசைக்கல்ல சின்ன ஃப்ளேமில் வச்சு அது மேலே இந்த பிரியாணி பாட் தூக்கி வச்சு நம்ம வடித்த ரைஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு லேயர் ஃபஸ்ட்டு போடுங்க. அதாவது நம்ம வடித்ததில் பாதி அரிசி 1 கிலோ வடிச்சிருக்கோம், அதில் பாதியை இந்த சிக்கன் கிரேவி மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம எடுத்த அந்த வறுத்த வெங்காயம் அதை போடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி தூவுங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதியை அந்த நெய்யோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குல்லையே, அந்த நெய்யோட முந்திரி திராட்சையை போடுங்க. பாலில் நம்ம ஊற வச்ச குங்குமப்பூ அந்த பாலில் ஒரு 2 கரண்டி எடுத்து அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க. இது லேயர் 1. இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் ரைஸை போடுங்க. நல்ல ஒரு லேயராக இருக்கிறதுனால இது நம்ம ரெகுலர் நம்ம செய்கிற பிரியாணி மாதிரி ரொம்ப மசாலாவா அப்படி இருக்காது. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரைஸை போடுங்க. அதுக்கு மேலே மீதி இருக்க நம்ம பாதி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சிக்கன், அதோட கிரேவி, அதை அப்படியே மறுபடியும் மேலாப்பில் இந்த லேயர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பெஷலாக செய்கிறது தானே. அப்போ நார்மலாக நம்ம செய்கிற சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ரெகுலர் சவுத் இண்டியன் ஸ்டைல் பிரியாணியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களோட சாய்ஸ் தாங்க. இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் மீதி இருக்க ரைஸ் ஃபுல்லாக எடுத்து ஒரு லேயர் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக பாட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ஆனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம அரிசி கொதிக்கும் போது அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டிருக்கோம். அதாவது அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி சுருக்குன்னு கரிப்பு இருக்கணும். ஏன்னா ரைஸில் உப்பு நல்லா சேர்ந்துருக்கணும். மறுபடியும் ஒரு லேயர் முன்னால் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு மீதி இருக்க பால் அந்த குங்குமப்பூவோடு ஊற்றி விட்டுட்டு மீதி இருக்க நெய்யையும் மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் வைக்கலாம். இவ்வளோ நேரம் ஃபுல் சிம்மரில் இருந்தது. இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடுங்க. அப்படி இல்லைன்னா சுத்தமான ஒரு துணியை தண்ணியில் முக்கிட்டு பிழிஞ்சு ஈர துணியை போட்டு டைட்டான மூடி வச்சு 20 நிமிஷம் தம்மில் வைக்கணும். கரெக்டாக 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை கீழே இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய ஹைதராபாதி பிரியாணி கூட மட்டன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாமே செஞ்சுருக்கேன். இப்போ தம்மு உடைச்சாச்சு பாருங்கள். அப்படியே லேயராக சிக்கன் சும்மா பூ மாதிரி உங்களுக்கு வெந்திருக்கும். நம்ம எதுவும் வதக்கிற வேலையே இல்லை தான். அப்படியே எடுத்திங்கன்னா நம்ம சர்வ் பண்ணும்போதும் அப்படியே ஒரு லேயராக அந்த சிக்கன் பீசஸோடு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. கூடவே நம்மளுடைய செந்தூர் மசாலா 65 மசாலாவில் செஞ்ச சிக்கன் 65, கறி மசாலாவில் செஞ்ச மட்டன் கிரேவி, முட்டை, ரைத்தா இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சூப்பரான நான்வெஜ் நியூ இயர் ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். இன்னும் மற்ற பிரியாணி ரெசிபீஸும் அதில் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு நியூ இயரை அட்டகாசமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க.